பெருமதிப்பிற்குரிய சொந்தங்களே, படித்த இளைஞர்களே, அண்ணன் தம்பிகளே, தமிழ்நாட்டு அரசியல் ஒத்து கவனிங்க. என்ன நடக்குது? தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாளாச்சு. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, திமுக அரசு எஸ்ஓபி என்கிற அந்த தேர்தல் அந்த இதை போட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டு எங்கள் தலைவர் விஜயை முடக்கி விட்டது. மக்களை சந்திக்க அவருக்கு கெடுபிடிகள் போட்டுச்சு. அவர் மட்டும் போயிருந்தா தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னாங்க. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். காந்தி எப்படி தடியை தூக்கிக்கிட்டு போனாரோ அப்படி எங்க தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னாங்க. தேர்தல் தேதி தெரிய அறிவிச்சு 10 நாளாச்சு. நானும் பனையூரை நோக்கி அப்படி பக்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம்னு. வாடா வாடா ஏரியாக்க வாடாங்கிற மாதிரி தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். மணி என்ன 2:59 வரணும். மணி என்ன 3 2:59 யாருடைய சதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். அப்புறம் பாருங்க, 10 நாளாச்சு. தமிழ் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்கடா பக்கா மாசம் பார்த்தா யாருக்கும் வளகாப்புன்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாப்புல. இதுதான் நீங்க தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? வளகாடி சாப்பாடுக்கு தயிர் சாப்பிட போயிட்டாப்புல அங்க மும்பைக்கு. யார் கூட போனான்னு ஏண்டது கேக்குறீங்க? ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பொதுவா பேசுவோம். கேட்கறீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதல் விழுந்துச்சு, அது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சிக்காரனை கவலைப்பட, நம்மதுக்கு கவலைப்படணும். எங்க தளபதிக்கு அம்மாலாம் அம்மாவா இருப்போம், எங்க தளபதிக்கு அக்காலாம் அக்காவா இருப்போம், எங்க தளபதிக்கு பொண்டாட்டி இல்லைன்னா அவங்க. அதுக்கப்புறம் நம்ம விட்டுறணும். அதாவது அப்படி போன பிறகு நம்ம தொடக்கூடாது. அது ரொம்ப டீசன்ட் பாலிடிக்ஸ்குள்ள வராது.